ஆயிடுச்சு சார். Yes. Yeah. Okay. Happy evening and welcome to our training program. Today is day 34. நாளைக்கு ஃப்ரைடே 34 5 days. யாருமே அந்த 40 days கிளாஸ் எண்ட் ஆயிடும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் I will take the time and I will complete whatever உங்களுக்கு பண்ணலாம். Till then no hurry, no worry. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ இருக்கட்டும். அது இன்டர்நெட் அது ஸ்லோ ஆகும், மறுபடியும் மேனேஜ் ஆயிடும். ஓகே, ஐ திங்க் எல்லாருக்குமே வாய்ஸ் இதாச்சா இல்ல யாராவது ஒரு சிலருக்கான்னு மட்டும் சொல்ல போறோம். வணக்கம் எல்லாருக்குமே தான் சார், எல்லாருக்குமே அந்த ஃபீபிளா இருக்கு. இல்ல அது ஃபீபிள் தான் சார், அது வந்து சரியாயிடும் சார், விடுங்க சார். அது சில சிறை குறை சில சிறை குறைகள்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தாம போயிட்டே இருப்போம். இல்ல அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது இல்ல பிகாஸ் எந்த இடத்துல ரொம்ப டவுன் ஆகுதோ ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதை ரிப்பீட் பண்ணிடணும். அதுக்காக தான் அதை கேக்குறது. அப்ப மட்டும் நாங்க அப்ப மட்டும் ரிமைண்ட் பண்ணிடுறோம். கண்டினியூஸா ஒரு 2 minutes 3 minutes வந்து ரொம்ப ஃபீபிளா இருக்கு, ரிப்பீட் பண்ணிக்கலாம். as soon as ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 99 டிஜிட்ஸ் அப் டு 99 பார்த்துட்டோம். சரி, அதுக்கு முன்ன என்ன எல்லாருமே அசம்பிள் ஆகட்டும். சும்மா முதல்ல ஒரு ஸ்டோரியோட வரலாமே. ஸ்டோரி சின்னதா ஏதாவது ஒரு கதை பார்ப்போம்ல, அதன்படி இன்னைக்கு ஒரு கதை. இது ஏற்கனவே நம்மளோட இதுல போட்டிருப்போம், யூடியூப்ல யாராவது பார்த்துருக்கலாம். அது பார்க்காதவங்களுக்கு இப்போ டைரக்டா அதை பண்ணலாம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்கு. அவர் ஒரு நாள் அப்படியே ஹாயா அப்படியே புலா வந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு புலவர் வர்றார். அவர் என்ன பண்ற பண்ணா, நீங்கள் ஆளும் ஆட்சி ராமர் ஆட்சி, ராமர் காலத்துல எப்படி ஆட்சி நடந்ததோ அந்த மாதிரி ஆடுற, நீங்கள் ராமருக்கு நிகரானவர் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப புகழ்றார். புலவர் இல்ல, அவரோட கடமை அவர் செய்யறார். இந்த மன்னர் அப்படியே மேல ஏறி உட்காந்துட்டார். அப்படியா, மன்னர் ராமர் மாதிரியா, என்னோட ஆட்சி அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அங்க ஒரு காகம் வந்தது. அது வந்துட்டு, ஏய் மன்னா அப்படின்னு, இவன் என்ன அப்படின்னு, நீ ராமரும் அல்ல, இங்கு நடப்பது ராமர் ஆட்சியும் அல்ல, அந்த புலவர் பொய் சொல்லுகிறார். மன்னருக்கும் வந்துச்சு. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்னைய எடுத்து பேசுறியா அப்படின்னு ராஜா கொஞ்சம் காகத்திட்ட வம்பிழுத்தார். அது சொல்லிச்சு, சும்மா ஓவரா சீண்டாத, உன்னுடைய ஒரு வீரனை, உன்னோட நெருங்கிய ஒரு படை வீரனை, நம்பிக்கையான ஒருத்தனை கூட அனுப்பி வை. நான் உனக்கு ராமர் காலத்துல இருந்த முத்துக்கள் கொடுத்து அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு, நீ ராமர் ஆட்சி தானன்றதை அப்புறமே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு அந்த காகம் அப்படியே பறந்து போகுது. இவரும் ஒரு படை வீரனை அனுப்பி வைக்கிறார். மந்திரிட்ட சொல்லி மந்திரி ஒரு வீரனை அனுப்பி வைக்கிறார். அந்த குதிரையில அந்த வீரன் அந்த காகத்தை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போச்சு. ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த காகம்
ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து அங்க ஒரு நிறைய தூசி சருகெல்லாம் அப்படியே குவிஞ்சிருக்கு. அதெல்லாம் நீக்கி அது கீழே ஒரு கப்பு மேல ஒரு தட்டு வச்சு மூடி இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கொடு உங்க மன்னருக்கு அப்படின்னு காகா சொல்லிடுச்சு. அந்த படை வீரன் அந்த பாக்ஸ் அது சும்மா ஒரு கப்பு மாதிரி இருக்கு, அதுக்கு மேல ஒரு பிளேட் ஒரு பிளாஸ்டிக் பிளேட், அதை பறிக்குது. 6 முத்துக்கள் இருக்கு, ரொம்ப விலை உயர்ந்த முத்துக்கள் 6 இருந்தது. இந்த படை வீரனுக்கு ஒரு திடீர்னு யோசனை ஆச்சு. ஆஹா, இதுல 6 இருக்கு, இதுல எத்தனை இருந்ததுன்னு மன்னருக்கு என்ன தெரியவா போகுது. அதை ஒண்ணு எடுத்து அவன் சுட்டுட்டான். ரிமைனிங் 5 கொண்டுட்டு போய் அவனுக்கு அடுத்து புரோட்டோகால் இருக்குல்ல, மந்திரி கிட்ட கொடுக்குறான். மந்திரி பார்த்தார், அடாடாடா என்ன பொக்கிசம், அதுல ஒண்ணு எடுத்து அவர் வச்சுட்டார். ரிமைனிங் 4 இருக்கா, அந்த 4 மன்னரோட தம்பி அவர்கிட்ட கொடுத்தார். அவரு பார்த்தார், அவர் ஒண்ணு எடுத்துட்டார். ரிமைனிங் 3 ராஜா கிட்ட போய் சேர்ந்துச்சு. ராஜா அதை பார்த்தோம்னா சூப்பர், இந்த காகம் இதுதான் பெஸ்ட், நமக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கு. இத ராணியோட கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்காங்கல்ல, அதுல கோர்த்து இதையும் ஆட் பண்ணிருச்சு, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த 3 முத்துக்களும் ராணியின் கழுத்தில் மாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அது நடந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ப்ராசஸ் ஆகுது. அப்புறம் காகம் மறுபடியும் அதே மாதிரி காலையில நேரம் ராஜா அப்படியே வெளியே சுத்திட்டு இருக்கப்ப அவர்கிட்ட வந்து, மன்னா அப்படின்னுச்சு. இவர மறுபடியும் என்ன அப்படின்னு, நான் கொடுத்து அனுப்புனே 6 முத்துக்கள் எங்கே அது அப்படின்னு. ராஜா கோவம் வந்துருச்சு. என்னது 3 கொடுத்துட்டு 6ங்கிற, உனக்கு கணக்கு தெரியாதா அப்படின்னு. அப்பதான் அதோட உண்மைய சொல்லுது அந்த கதைய. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த முத்துக்குன்னு ஒரு பூர்வீக இருக்கு, கதை இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. ராமர் ஆட்சி காலத்துல ராமர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க மக்களுக்கு யாருக்கு எது கொடுத்தாலும் ஓசியில யாரும் எதுவும் வாங்கிக்க தயாரா, அந்த அளவுக்கு அங்க ஆட்சி நடந்துச்சு. அன்றைய காலகட்டத்துல ராமருக்கு ஒருத்தர் இந்த 6 முத்துக்களையும் பரிசா கொண்டு வந்து கொடுக்கிறார். அது ராமர் பார்த்தார், எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, மக்களுக்காக தேவையா இருந்தா எடுத்துக்கிட்டோம், கொண்டு போய் வெளியில அவங்க கொண்டு போய் வச்சாங்க. அது யாருமே எடுக்க தயாரா இல்ல, யாருக்கும் தேவையும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கிறது அது போதும், அப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் இதுல நிறைய தூசி போடுதுன்னு சொல்லி அது மேல ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டு போனார். அது அப்படியே தூசியா இருந்துச்சு. இதுதான் நடந்தது. இப்போ தி சேம், இப்போ உன்னை வேற ராமரோட அசோசியேட் பண்ணி சொன்னாங்க, ராமர் ஆட்சி உன்னோடதும் சமம் அப்படின்ட்டு. அததான் இப்போ உனக்கு புரிய வச்சேன். உன்னுடைய படை வீரன் உன்னை சொல்றான், உன் மந்திரி உன்னை சொல்றான், உன் தம்பி உன்னை சுட்டுட்டான். சரி, 3வது உங்ககிட்ட வந்துச்சு இல்ல, நீ என்ன பண்ண, உன் ஒய்ஃபோட கழுத்துல மாட்டிட்ட. அப்ப ராமர் ஆட்சி என்ன, உன்னோட ஆட்சி என்ன, இப்ப புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ரைட், அவனுக்கு நல்லா சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சோ நான் இந்த இடத்துல இந்த கதையில ஒரு மாணவர், இன்றைய இளைஞர் சமுதாய மாணவர்கள் இல்ல, நாளைக்கு நீங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வரலாம், அரசியல்ல வரலாம், ஆளுமை திறமை இருக்கலாம், ஐஏஎஸ் ஆகலாம், இல்ல என்ன உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல. அப்படி வரும் பொழுது கிடைச்சத சுருட்டி சுவிஸ் பேங்க்கு கொண்டுட்டு போகாத, இருக்கிறத திருப்தி அடைஞ்சு வாழ்ற வாழ்க்கை அது முக்கியம் அப்படின்ற, இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்னு ஒண்ணு பார்த்தோம், எஸ்கியூன்னு ஒண்ணு எடுத்தோம் ஆரம்பத்திலேயே. ஓகே, சோ அந்த தாட் நமக்கு இப்பயே வரணும் அப்படின்றதுக்காக இதை சொன்னேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால ராஜீவ் காந்தி ஒரு வேர்டு பயன்படுத்துறேன். டெல்லியில இருந்து 1 ரூபாய்
அனுப்புனா இங்கு இருக்கிற ஒரு பாமர மக்களுக்கு அது வந்து சேரும்போது 25 பைசா தான் கைக்கு வரும். ரிமைனிங் 75 வழியிலேயே காணாது போயிடுது. இது ஒரு நாட்டோட பிரதம மந்திரி, ஒரு பிரைம் மினிஸ்டரே சொன்ன வார்த்தை. அப்போ இது திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். ஓகே, சோ நாளைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது how to rule, how to behave, how to earn, how to capital, இந்த விஷயங்கள் நமக்கு வெறும் படிப்பு, ஏர்னிங், என்ஜாய்மெண்ட், அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும் தேவை அப்படின்றதுக்காக இதையும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிருக்கேன் கதை. ரைட், மெமரி ட்ரைனிங்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா, so it's a part of the program. It's a life skill program. Already I told you, எல்லாமே தேவை. ரைட், சரி, இன்னைக்கு டாபிக் போலாமா? இது வரைக்கும் நம்ம ஃபைலிங் சிஸ்டம் எத்தனை ஃபைல் பார்த்திருக்கோம்? டக்குன்னு சொல்லணும். சார் 4 சார்? யாரு வேணாலும் சொல்லலாம். எத்தனை ஃபைல்ஸ் பார்த்திருக்காங்க? டோட்டலா how many files do you have? 129 sir. 1 ஓகே, 99 அப்படியே விடுங்க. 99 டிஜிட்ஸ் அது இருக்கட்டும். அது ஃபைலிங்காவும் யூஸ் பண்ணலாம். அது பின்னால வச்சுப்போம். அது அப்படியே ஓரமா இருக்கட்டும். அபார்ட் ஃப்ரம் திஸ் 99 வேற என்ன இருக்கு? 29 sir. என்னாச்சு? டக்குன்னு என்ன ஃபைல் படிச்சோம் நம்ம, அதுக்கு ஞாபகம் இல்லையா? சார் கேக்குறது பன் ஃபைல், டியூப்லைட் ஃபைல், அந்த மாதிரி அது மாதிரி தான் கேக்குறாங்க. அதேதான் 4 சொன்னேன். மொத்தமா ஈவன் 99 வரைக்கும் 4ன்றது கூட கரெக்ட்டா இன்னும் வரல. ஓகே நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். டோட்டலா சொல்லணும் எனக்கு. டோட்டலா how many files? ஸ்ரீநிதி, ருச்சிகா, நர்மதா தேவி, what are you doing? 1 ஃபைல்ஸ்ல 10. இப்ப சொல்லுங்க பாப்போம். 1 ஃபோல்டர்ல 10 ஃபைல்ஸ். டியூப்லைட் ஃபோல்டர்ல 10 ஃபைல்ஸ். ஓகே. பென்சில் ஃபோல்டர்ல வந்து ஒரு 20. டோட்டலா 40. அதுக்கப்புறம் ஸ்கெலட்டன் ஃபைல்ல ஒரு 10 கொடுத்தா. டாப், நோஸ், மவுத், ரிப், லிவர், ஜாயிண்ட், கேப், ஃபிபுலா, பால், சாண்ட், 10 ஃபைல்ஸ். டோட்டலா 50 ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் வச்சு தான் சார் நம்ம அடுத்த 99 எடுத்தோம். நான் கேட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கெலட்டன்ங்கிறது தனி ஃபைல்ஸா எடுத்தா 10 ஃபைல்ஸ். அதுல இருந்து டிஜிட்ஸ் கத்துக்கிறதுக்கு அதுல இருந்து பேஸ் எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டோம். அதோட சரி, புரியுதா? இப்போ நாளைக்கு நீ ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறப்போ உங்களுக்கு, நான் ஏற்கனவே இதை நான் நல்லாவே சொல்லியிருக்கேன், ஸ்கெலட்டன் ஃபைல்ஸ் நம்ம கிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அதை மைண்ட்ல ஈஸியா வைக்க முடியும், பார்த்தே சொல்ல முடியும். பென்சில் ஃபைல்ஸ்னா கூட தேடணும், பென்சில், ஸ்வான் அப்படின்னு தேடணும். ஆனா இது இங்கே இருக்கு, புரியுதா? இன்னும் நீங்க யாரும் அதுக்கு தரவு ஆகல. நான் அதுக்கு வரேன், பின்னாடி வரேன். அதுக்கு இப்போ ஒரு 10 நம்ம ஸ்கெலட்டன் ஃபைல்ஸ் ஒரு 10 யூஸ் பண்ணி ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றேன், ஒரு 10 அதோட அசோசியேட் பண்ணி ரீகால் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் தரவாயிடும். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபைல்? ஸ்கெலட்டன்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் என்ன? சார் டாப் சார். இல்ல, வாட் அபௌட் அதர்ஸ்? என்னாச்சுப்பா? நான் ஒரு ஆள் தான் வாய் திறந்து பேசிட்டு இருக்கிறேன். இல்ல, ஏன் யாரும் வாய் பேச மாட்டேன்றீங்க? டாப் சார். நீங்க டாப் தான், பேசினாதான் டாப். டாப் இல்லனா
ஓகே, பேசுங்க எல்லாரும். ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல நான் சொல்றத அசோசியேட் பண்ணிட்டே வாங்கல. ஃபைல் நம்பர் 1ல சுகர் சுகர் பிக்சர் ஆக்ஷன், ஃபைல் பிக்சர் ஆக்ஷன், ஃபைல் டாப் பிக்சர் சுகர் ஆக்ஷன். நீங்க உங்க இஷ்டம் தான், அப்படியே தலைவலியா அப்படியே சர்க்கரை கொட்டலாம், டாப்ல கொட்டுறோம், இல்ல டாப்ல ஒரு பேக்ல வச்சிட்டோம், தலையில தூக்கிட்டோம், ஒரு 10 kg சுகர் இருக்கு அப்படியே தூக்கி வச்சிட்டோம். எப்படி வேணாலும் நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் உங்களோடது, பிக்சர் மட்டும் நான் சொல்றேன். ஃபைல் பிக்சர் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர். காட் இட்? என்னாச்சு, இன்டர்நெட் போயிடுச்சா? சார் எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாருக்கும் இருக்கு, ஆனா வெளிய வர மாட்டேங்குது. ரைட். ஃபைல் நம்பர் இன்னும் கொஞ்ச நாள்ல சார் எல்லாரும் மறந்துட போறாரு. எனக்கு அதுதான் நடக்குது இப்ப. எனக்கு இன்னும் டயர்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. ஆமா, நீங்க உங்க எனர்ஜி எனக்கு கொடுங்கப்பான்னா என் எனர்ஜி பேசுங்க எல்லாரும். அப்பதான் எனக்கு ஃபைல் நம்பர் 2 நோஸ். இதுல ஆப்பிள். செகண்ட் ஒன் ஆப்பிள். நீங்க ஆப்பிள்ங்கிறது பிக்சர், அதுக்கு ஆக்ஷன் நீங்களே போட்டுக்கலாம், வச்சுக்கோங்க. ஃபைல் நம்பர் 2 ஆப்பிள். நெக்ஸ்ட் 3 மவுத். ஃபைல் மவுத். அதுல பிக்சர் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ. ஃபைல் நம்பர் 3 பொட்டேட்டோ. ஃபைல் நம்பர் 4 grapes. ஃபைல் நம்பர் 4 liver sir. 4 ஃபைல் வந்து ரிப். ஓகே, நான் சொல்ல போற பிக்சர் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா 4க்கு நோட்புக். 4ல நோட்புக். ஃபைல் நம்பர் 4ல நோட்புக் அசோசியேட் பண்ணிட்டே வாங்க. 5 ஃபைல் வந்து லிவர். இங்க இருக்கு லிவர். இங்க ஷார்ப்னர். ஷார்ப்னர் நீங்க பென்சில் வச்சு ஷார்ப் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஷார்ப்னர். 5 ஷார்ப்னர். 6 டூத் பேஸ்ட். ஃபைல் நம்பர் 6ல டூத் பேஸ்ட். நல்லா பிக்சரைஸ் பண்ணுங்க. டூத் பேஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலா இங்க ஹிப்ல பெயிண்ட் இருக்கு, மூவ் எடுத்து போடலான்றப்ப இன்ஸ்டெட் ஆஃப் மூவ் நீங்க பேஸ்ட் எடுத்து தடவிட்டீங்க. ஜஸ்ட் ஃபன்னியா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க நமக்கு தேவை டூத் பேஸ்ட். 6ல டூத் பேஸ்ட். 7 வாட்டர் கேன். 7 வாட்டர் கேன். 8 7 வந்து கேப். கேப்ல வாட்டர் கேன். ஒண்ணும் இல்ல, கீழே வாட்டர் பாட்டில் வச்சு அது மேல நீங்க நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். தட் இஸ் ஆக்ஷன். ரைட். நமக்கு தேவை பிக்சர் வாட்டர் கேன். 8 ஃபிபுலா. ஃபிபுலா கால்குலேட்டர். ஃபிபுலாவில் கால்குலேட்டர். ரைட். நீங்க இங்க இருக்கு ஃபிபுலா. ஃபிபுலாவில் இருக்கிற போன்ல அங்க கால்குலேட்டரை வச்சுட்டு அங்க இருக்கிற நோவ்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So you have to associate your file and your object. Your file is fibula, your object is calculator. 9th one, blackboard. 9th one, ball of your foot on the file. Picture என்ன அப்படின்னு கேட்டா blackboard. அதை நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்க கொண்டு வந்து அசோசியேட். லாஸ்ட் 10th one, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஒரு பெரிய ஸ்பீக்கர், அது மேல நின்றுட்டு இருக்குங்க, இல்லைன்னா அது மேல சாண்ட் கவர் ஆயிருக்கு. ஓகே, சோ எது வேணாலும் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் ஸ்பீக்கர். தட்ஸ் ஆல். நான் இது ஏன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் அசோசியேட் ஆகட்டும், ஞாபகம் இருக்கட்டும், ஃபைல் யூசேஜ் வரட்டும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ நான் 10 சொல்லி முடிச்சிட்டேன். நீ யாரும் நோட்ல எழுதிருக்க கூடாது, நல்லா புரிச்சுக்கோங்க. இப்போ 1 to 10 யார் ரீகால் பண்றது? ட்ரை பண்ணி பார்ப்போம். Chop file, chop, sugar, head மேல பிளேஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைலே மைண்ட்ல இருக்கணும். எனக்கு தேவை அந்த 10 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும். Okay. Sugar, app, notebook, sharpener, water can, calculator, blackboard. ஒரு நிமிஷம். ஷார்ப்னருக்கு அடுத்தது என்ன சொல்லுங்க? Paste. Toothpaste. Good. Right. Water can, calculator, blackboard, speaker. Okay, good. வேற யாராவது ஒருத்தர் ரிவர்ஸ் வாங்க. ஸ்பீக்கர், blackboard, calculator, water can, toothpaste, sharpener, notebook, potato, apple, sugar. Very good. இப்ப ரேண்டமா சொல்லலாமா? 7. Water can. Water can. Very good. 5. Sharpener. Liverland sharpener. Sharpener. Super. Very good. ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. 9. Blackboard. வந்து blackboard. Blackboard. Super. Apple. Second. Nose. Okay. Okay. நோஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். எங்கிட்ட வர்றது 2 மட்டும் தான் வரணும். ரைட். கால்குலேட்டர் 8. Speaker 10. Toothpaste 6. Notebook 5. No 4. Super. That's all. இதுதான். ஏன்னா இப்படி விட்டுட்டதுனாலதான் நீங்க ஃபைல் தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் நீ ஃபைல் ஞாபகம் விட்டுன்றதுக்காக இன்னைக்கு நானு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா விட்டுட்டா எல்லாரும் கேஷுவலா போயிட்டு இருக்கு. நான் அதை பாத்துக்கிறேன். நாளைல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். ரைட், இது அப்படியே இருக்கு. சோ இது வரைக்கும் 50 ஃபைல்ஸ் பார்த்திருக்கோம். சார் இப்படி நினைச்சேன் சார், அது அந்த 10 ஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபைல்னு நினைச்சுக்கிட்டேன் சார், ஒரு பஞ்ச். நானும் அப்படிதான். நம்ம 4ன்னு சொன்னாக்க அந்த டைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, சோ அப்படியே சொல்லிருந்தா நீங்க 5 சொல்லிருக்கணும். 50 தானே? ஓகே, 50. பட் 4 டைட்டில் 50 ஃபைல்ஸ். எனக்கு தேவை டோட்டலா how many ஃபைல்ஸ் அப்படினா 50. சரி, ஓகே. குட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைலிங் சிஸ்டம் கத்துக்கிட்டோம். நல்லா அலர்ட்டா இருங்க. ரொம்ப முக்கியமான ஃபைல் இது. நான் ரொம்ப என் லைஃப்ல அதிகமா பயன்படுத்துற ஃபைல் இதுதான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபைல் ஹவுஸ் ஃபைல். ஹவுஸ் ஃபைல் நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுக்க போறோம். அதுதான் இந்த விஷயம். இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன், எம்டியா இருங்க எல்லாரும். நான் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் வாங்குங்க.
அதுக்கப்புறம் கேள்வி இருந்தா கேட்கலாம். ஓகே, இது ஹவுஸ் ஃபைல்ஸ், நம்ம வீட்ல இருந்து எடுக்க போறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னு மட்டும் இப்ப சொல்லுங்க. அதாவது வெளியே சிட் அவுட் இருந்தா அது ஒரு ரூம் வச்சுக்கோங்க. பாத்ரூம், டாய்லெட், பூஜா, டைனிங் ஹால், பெட்ரூம், கிச்சன், ஸ்டோர் ரூம், இப்படி அவங்க உங்களுக்கு எத்தனை இருக்கோ அது டோட்டலா எல்லாமே ஒவ்வொரு ரூம் அப்படி வச்சா எத்தனை இருக்கு? 12 சார் எங்க வீட்ல. 12. 13 சார். 10 சார். எனக்கு 9. பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்க. 9 அங்கிள். 17. 17ஆ? இது பெரிய பேலஸே இருக்கு போல இருக்கு. Thank you. 4. ஓகே. 7 சார். 15 சார். எல்லாருமே 10 சார். 10. 4 சார். குறைஞ்சது 10 தான் எல்லாருக்கும். பரவாயில்லையே. சரி 4 சார். 4. இந்த மினிமம் 4 இருக்கவங்க யார்? அது 4 சொன்னவங்க யாரு? அங்கிள் திண்டுக்கல் முகிலா சார். முக்கிதா, அந்த 4 என்னன்னு சொல்லு பார்க்கலாம். கிச்சன் ரூம், ஒரு ஹால். ஓகே. ஹால், அப்புறம் பாத்ரூம், டாய்லெட். டாய்லெட், பெட்ரூம் இல்லையா? இல்ல சார். அந்த ஹால், பெட்ரூம் அப்படி வச்சுக்கிறதா? ஆமாங்க சார். அதே மல்டிபர்பஸ். ஓகே. இப்போ 4 சொன்னல, உங்க வீட்டுக்கும் வெளியில ஒரு பிளேஸ், ஒரு திண்ணை மாதிரியோ அல்லது என்ட்ரன்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும், இருக்கா? இருக்கு சார். அது ஒரு ரூமா வச்சுக்கோ. 5 ஆச்சா? ஓகே சார். அது ஒரு ரூம். அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸோ அல்லது மொட்டை மாடி இருக்கா? இருக்கு சார். அது ஒரு ரூம் வச்சுக்கோ. சோ மினிமம் 6 யாவது இருக்கு. நான் சொல்ற காரணம் என்ன? மினிமம் 6. ஓகே சார். யாராவது கம்மியா இருந்தா அவங்களுக்காக இதை சொன்னேன். 10 இருந்தா 10 ஓகே. 10க்கு மேல இப்போ வேண்டாம், நம்ம 10 மட்டும் எடுத்துக்கலாம். அதிகபட்சமா 10, மினிமம் 6 அப்படி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட முதல்ல கரெக்டா புடிச்சுக்கோங்க. மினிமம் 6, மேக்ஸிமம் 10. ஈவன் 17, 20 இருந்தா கூட அது இருக்கட்டும். 10 வரைக்கும் இப்போதைக்கு இருக்கட்டும், போதும். ரொம்ப கம்மியா இருக்கு, 2 ரூம் 3 ரூம் தான் இருக்கா, அவங்க இப்படி அடிஷனலா என்ட்ரன்ஸ் ஏரியாவை ஒரு ரூமா வச்சுக்கலாம். இல்ல படிக்கட்டு கீழே இருக்க அந்த ஏரியாங்கெல்லாம் ஒரு இதை வைக்கலாம். ஓகே. வீட்டுக்கு வெளியிலேயே ஒண்ணு, மாடியில ஒண்ணு அப்படியே எடுத்துடலாம். பால்கனில இருக்கலாம். இப்படி வெவ்வேறு ஏரியா கொண்டு வந்து மினிமம் 6 வச்சுக்கோங்க. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரூம்ல கம்பல்சரி 5 ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு யாரும் ஓடிடாதீங்க. அது அந்த ரூம்ஸ் எப்படி எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்னா, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே வரணும். அதாவது வெளியில என்ட்ரன்ஸ் அது ஒரு ரூம் வச்சுட்டோமா, அடுத்தது அது வழியா அடுத்தது ஹாலுக்கு போறோம். அப்ப ரூம் நம்பர் 2 ஹால். இப்ப இதுல இருந்து பக்கத்துலயே கிச்சன் போறோமா, அப்ப ரூம் நம்பர் 3 கிச்சன். ஒரு கால் உங்களுக்கு பெட்ரூமா இருந்தா பெட்ரூம் அப்படி வச்சுக்கோங்க. எது இருக்கோ அடுத்தது பெட்ரூம் போறோமா, அது நெக்ஸ்ட். அப்புறம் ரூம் நம்பர் 4. அது அடுத்தது பூஜை ரூம் போறோமா, ரூம் நம்பர் 5. டைனிங் ரூம் போறோமா, ரூம் நம்பர் 6. பாத்ரூம் ரூம் நம்பர் 7. இல்ல செகண்ட் பெட்ரூம். இப்படி ஆர்டரா எடுங்க, அதான் முக்கியம். சோ இப்ப நான் முதல்ல சொன்னது புரிஞ்சுக்கோங்க. மினிமம் 6 ரூம்ஸ், மேக்ஸிமம் 10. அடுத்தது 1 2 3ன்றத எப்படி கொண்டு வர போறோம்? ஆர்டரா, வரிசையா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எப்படி எந்த டைரக்ஷன் எடுக்கிறோமோ அந்த டைரக்ஷன். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? பேசுங்க. நான் சொன்னது இதுவரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் கிளியரா?
அதானே சார்? எனக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சா, நீங்க பேச மாட்டேங்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. பேசுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சார். ஓகே, குட் குட். இப்போ இப்போ வந்து ரூமுக்கு நம்பர் போட்டீங்க. ஓகே, ரூம் நம்பர் 1 2 3 4 5 6ன்னு ரூமுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் தரவாயிடுச்சு இல்ல. இப்ப அடுத்தது ஒவ்வொரு ரூம்லயும் 5 ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூம்ல செலக்ட் பண்ணது செகண்டுக்கு வரக்கூடாது, செகண்ட்ல செலக்ட் பண்ணது தேர்டுக்கு வரக்கூடாது, தேர்ட்ல செலக்ட் பண்ணது ஃபோர்த்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2, மூவ் ஆகாத ஒரு பெர்மனன்ட் பிளேஸ்ல இருக்கிறதா இருந்தா பரவாயில்ல, இல்லனாலும் ஓகே. அடுத்த ஆப்ஷன் எப்படின்னா, இப்ப வெளியில வரலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டெப் எடுக்கலாம். ஸ்டெப் இஸ் நம்பர் 1. ஷூ ரேக், டோர் மேட், ஓகே, இல்ல வேற ஹேங்கிங் பாட், அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு வெளியில என்ன இருக்கும், காலிங் பெல், விண்டோ, வெளியில பைக் இல்ல காரு, என்ன நிறுத்திருக்கோ அது. இப்படி அத ஆர்டரா எடுக்கிறீங்க. 1 2 3 4 5 அவ்வளவுதான்பா. இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்துட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூம்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். டோன்ட் கன்ஃபியூஸ். அது வெளியே என்ட்ரன்ஸ்ல பிளேஸா இருக்கலாம், இல்ல உள்ள ஹாலா இருக்கலாம், இல்ல போர்டிகோவா இருக்கலாம், கார் கேரேஜ் இருக்கலாம், உங்களோடது. பட் அதுல 5 ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அந்த 5 எப்படி இருக்கணும்? ஒரு பில்லரா இருக்கலாம், ஒரு ஹேங்கிங் பாட்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஷோ லேம்ப் இருக்கலாம், ஷூ ரேக், செப்பல் ஸ்டாண்ட் இருக்குல்ல அது. இது மாதிரி ஏதோ ஒண்ணுப்பா. அந்த ஏரியால ஒரு 5. காலிங் பெல், ஷூ, டோர். இதெல்லாம் எழுதிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணிட்டு எழுதிருங்க. 1 2 3 4 5 வரைக்கும் இப்ப எழுதிருங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். ஓகே. யாராவது ஒருத்தர் இப்போ ஃபர்ஸ்ட் 5 என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சைக்கிள், த்ரெட்மில், ஷூ ரேக், பைக், கார். சார், கார், டோர்பெல், வெளியே இருக்கிறது. ஃப்ளோ பாத், ஃப்ளவர் பாட். ஓகே. ஆர்டரா இருக்கணும்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 இங்க இருந்து நம்பர் 2 அந்த எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்பர் 3 இங்க வந்து 4 பக்கத்துல அப்படி வரக்கூடாது. ஒன்ஸ் 1 எடுத்தா 1க்கு அடுத்ததுதான் 2 இருக்கணும், 2க்கு அடுத்ததுதான் 3 இருக்கணும், 3க்கு அடுத்ததுதான் 4 இருக்கணும், 4க்கு அடுத்து 5 இருக்கணும். ஆர்டர் அது ரொம்ப முக்கியம். யாராவது மாத்தி இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கோங்க. இப்படியே கையோட மாத்திக்கோங்க. 1 to 5 should be in the order. Photo frame, TV, calendar, screen, door. Okay. Next. பேசுங்க. கார்,
step, doormat, ஆ. slipper stand, window. Okay. Calling bell, bike, Next. pillar, tailoring machine, and step. Okay, good. So இப்ப கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க. 1 to 5 in the order. அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலிங் பெல் வெளியவே இருக்கு, அதுக்கு அடுத்தது பைக்கு, அப்புறம் அடுத்தது, இப்படி வரிசையா வந்தாச்சு. சோ இந்த 5 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பெர்மனன்ட். அதனாலதான் யோசிச்சு பொறுமையா எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். இது மாத்துறதெல்லாம் கிடையாது, லைஃப் லாங் இனிமேல் அப்படியே இருக்கும் உங்ககிட்ட. புரியுதுங்களா? நம்ம இந்த வீட்டையே மாத்தினா கூட ஆப்ஜெக்ட் மாறாது. நம்ம ஏன்னா அது மென்டல் பிக்சரா கொண்டு வந்துருவோம், சப்கான்சியஸ் மைண்ட்ல அது அங்கேயே தான் இருக்கும். ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் முடிச்சாச்சு. இப்ப அப்படியே ரூம் நம்பர் 2க்கு போங்க. அது அவங்கவுங்க ரூம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ரூம் நம்பர் 2க்கு போயிட்டீங்க. 6 to 10 ஆர்டரா வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க டோர் எடுத்தா அங்க டோர் எடுக்கூடாது, இங்க விண்டோ எடுத்தா அங்க விண்டோ எடுக்கூடாது, இங்க சேர்னா அங்க சேர் எடுக்கூடாது. ஒரு ஹால், இங்க இருக்கிறது பிளாஸ்டிக் சேரா இருந்து அங்க இருக்கிறது ரோலிங் சேரா இருந்தா ஓகே. ஒரே மாதிரி சேர் அங்கேயும் கொண்டு வராதுங்க. அவ்வளவு. அது இங்க காலிங் பெல் சுவிட்சா இருக்கலாம், அங்க பெல்லா கூட எடுக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது சுவிட்ச், அது பெல். பெட், கபோர்ட், பில்லோ, தையல் மிஷின், பீரோ. ஓகே. நெக்ஸ்ட். Next. Chair, wall hanging, speaker, tray, decor lamp. Flower pot, switch, cauliflower, mat, door. Okay. TV stand, chimney, sofa, window, books. Okay. French window, door, sofa, TV, அங்க வைஃபை. Sofa, calling bell, door, mat, TV, வைஃபை, ஊஞ்சல், sofa. Okay. 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 Okay, super. Right, இப்ப ரூம் நம்பர் 2ல இருந்து 3க்கு ஷிஃப்ட் ஆங்க. தேர்ட் ரூம் போயிட்டீங்க. ஃபைல் நம்பர் 11ல இருந்து 11, 12, 13, 14, 15 வாங்க. அது சேம் தான், ஆர்டரா இருக்கலாம். ஈவன் இப்ப கிச்சனா இருந்தா அப்படியே வரும். ஜிங்க், ஸ்டவ், சிலிண்டர், கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், இப்படி ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர். அதுக்குன்னு ஒரு ரூம்ல நிறைய இருக்குன்னு 10 எடுத்துடக்கூடாது. ஒரு ரூமுக்கு 5 மட்டும்தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். Uncle, switchboard, stove, grinder, mixie, அப்புறம் ஜார். மிக்சிலயே ஜார், ஏன் வேற பொருளே இல்லையா உங்க கிச்சன்ல? அது சுவிட்ச் போர்டு வந்து கிச்சன்ல எடுத்துக்கிறீங்க, வேற ரூம்ல எடுக்கலாம்ல. இங்க கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்க. ஜாருக்கு பதிலா பிளேட் ஸ்டாண்ட்ஸ், ஸ்விட்ச் போர்டுக்கு பதிலா ஸ்பூன் ஸ்டாண்ட். ஸ்பூனா? ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸ் அங்கிள். ஓகே ஓகே ஓகே, ரைட். அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்களுக்கு பெர்மனண்டா அங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. 11 to 15. இப்ப எல்லார்ட்டையுமே 15
வரைக்கும் வந்திருக்கோம். இத முடிச்சிட்டா அடுத்தது ரூம் நம்பர் 4. அது எந்த ரூமோ அவங்க ரூமுக்கு பொறுத்த மாதிரி பெட்ரூமா இருக்கலாம், பாத்ரூமா இருக்கலாம், எந்த ரூமா இருந்தாலும் சரி. ரூம் நம்பர் 4ல 16ல இருந்து 20 வரைக்கும் வாங்க. notebook, night lamp, table, Wi-Fi, pen holder. Bed, dressing table, cupboard, iron table, clock, bureau. Sir, bureau, table, computer, pen stand, printer. Okay. ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிட்டா ரூம் நம்பர் 5க்கு போங்க. Tap, stove, cylinder, plate, fridge. ஓகே. Again ரூம் நம்பர் 5 போனா 21ல இருந்து 25 வரைக்கும் வரணும். Fridge, grinder, mixie, oven, gas stove. Uncle, kettle, table, cupboard, bathroom, tailor machine, the balcony. பாத்ரூம் ஒரு ரூம், பால்கனிங்கிறது ரூம். நீ அத ஒரு ஃபைலா கொண்டு வர. ஒரு ரூமுக்குள்ள 5 ஆப்ஜெக்ட் மட்டும் எடுக்கணும். அங்கிள், பாத்ரூம் பால்கனிக்கு பதிலா பல்பு, அப்புறம் ஃபேன். ஓகே. Cot, wardrobe, dressing table, shelf, laptop. ஓகே. ரைட். கான்செப்ட் இதுதான் சொல்லிட்டேன். மினிமம் 30, மேக்ஸிமம் 50. 10 ரூமா இருந்தா 50, 6 ரூமா இருந்தா 30. பட் எனக்கு 30 வரைக்கும் நான் 50 வரைக்கும் வருது. உங்களுடைய வசதி பொறுத்து இருக்கு. ரைட், எழுதி முடிச்சிடுங்க. முடிச்சிட்டா அப்ப சொல்றேன். Sir, bathtub, wash basin, mirror, heater, bathroom mat. Okay. Sir, puja plate, matchstick, god photo, book stand. Okay. Sir. Study table, file, Rubik's cube, chair, keyboard. ரைட். இப்போ டோட்டலா எத்தனை எழுதிருக்கீங்க இவரு லெனின்? சார் நான் 25 வரைக்கும் வந்திருக்கேன் சார். உடனே யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன். ஆமா, பரவாயில்ல. இதுக்கு டைம் எடுத்தா ஒரு மேட்டரே கிடையாது. பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டா அது பெர்மனன்ட். அந்த ஆர்டர் வரணும் நமக்கு அப்படிங்கிறதுக்கு. யா, ரீகால் பண்றது அந்த ஆர்டர் வரணும் அப்படிங்கிறது அத கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறேன். எஸ். Sir, switch, cot, fan, dustbin,
wardrobe. Okay. யார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சொல்லுங்க. Sir. Yes, sir. I am Computer, mobile stand, webcam, books, pencil box. Okay. எஸ் விபூஷா, நீங்க எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? எஸ் சொல்லுங்க. எல்லாரும் கம்ப்ளீட் ஆயிட்டா சொல்லலாம். இல்ல சார். Rabbit, files, paper, screen, playing mat. Okay. மறுபடியும் சொல்றேன், இந்த ஹவுஸ் ஃபைல்ஸ்ங்கிறது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் ஒன், வெரி ஈஸி டு ஹேண்டில் ஆல்சோ. Sir. Gas stove, cylinder, grinder, window, utensils. Okay. Completed, sir. யா, எத்தனை ஃபைல் நீங்க? 9. எத்தனை ஃபைல் டோட்டலா உங்ககிட்ட இந்த ஹவுஸ் ஃபைல்ல எத்தனை இருக்கு? 30 சார். 30. ஓகே. வேற? 45 சார். 45. ஓகே. 45 சார். 40 சார். ஓகே. 50. எஸ். அப்ப 50 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல, ஆக மொத்தம் அவ்வளவுக்கு தரவாயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 30 வரைக்கும் எடுத்துக்கிறேன், நீங்க 50னா 50 உங்களோடது அப் டு. சோ அந்த 1ல இருந்து 30 வரைக்கும் அசெண்டிங்லயே இருக்கணும், டிசெண்டிங்லயே இருக்கணும். கண்ணை மூடிட்டு அத அப்படியே ஆர்டர்ல ஒரு தடவை நீங்க அந்த ஃபைல புக்கை பார்த்துலாம் படிக்க வேண்டாம், அந்த பிளேஸ்ல அப்படியே அது வழியாவே வரணும். ரைட் ஃப்ரம் 1ல இருந்து
30யோ 40யோ 50யோ வரைக்கும் அப்படியே டிராவல் 1 2 3 4ன்னு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு டிராவல் பண்ணியே அந்த எண்ட் வரைக்கும் வாங்க. இது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். செகண்ட், கண்ணை மூடி உட்காந்துட்டு அந்த 1ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் அப்படியே டிராவல் பண்றோம். ஒரு கால் எந்த இடத்துல மிஸ் ஆகுதோ அப்ப நோட்டை திறந்து பார்த்து. புரியுதா? இதுதான் உங்களோட வேலை. டேக் ஒரு 2 minutes ரிவைஸ். சார் சார் இப்போ ஒரு ரூம்ல இருக்க 5 பிலாங்கிங் சொல்லலாமா? என்னது? இப்போ சொல்லலாமா சார் 5 பிலாங்கிங்ஸ் ஒரு ரூம்ல இருக்குது? இல்ல இப்போ ஓகே, நீ எத்தனை இருந்தாலும் பரவாயில்லன்ட்ட. நான் கான்செப்டுக்காக தான் சொன்னேன். உங்கள்கிட்ட எத்தனை இருந்தாலும் சரி, மினிமம் 6 எடுத்துக்கோன்னு சொன்னேன். அந்த 6க்கு கீழே ரூம் இருந்ததுன்னா அதுக்கும் எப்படி மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடியே எடுத்துக்கலாம். அங்க மாடி இருக்கிறப்ப ஸ்டெப்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம், கிரில் எடுக்கலாம், மேல காம்பவுண்ட் வால் இது மேல இருக்கிற வால் எடுக்கலாம், வாட்டர் டேங்க் இருந்தா எடுத்துக்கலாம், டிஷ் ஆண்டனா இருந்தா எடுத்துக்கலாம், எது வேணாலும் சரி. ஸோ அதெல்லாம் ஒரு 5ல கொண்டு வந்து டோட்டலா எனக்கு தேவை ஒரு 6 × 5 30 மினிமம் எடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்க சார். என்னாச்சு? நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகுதா? ஆயிட்டே இருக்கு சார். ஓகே, ஆயிட்டே இருக்கு. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 வேல்யூபிளான ஃபைலிங் சிஸ்டம். ஃபைல்லயே அதுக்கு எதுக்கு சார் அந்த ஃபைல்லாம் கொடுத்தீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறவங்க சோசியல் படிக்கிறதுக்கோ அல்லது சயின்ஸ்ல எடுக்கிறதுக்கோ வெவ்வேறு இதுக்கு வெவ்வேறு ஃபைலிங் சிஸ்டம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெவ்வேறு இது கொடுத்துருக்கோம். பட் அதுல இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அது நம்ம வீட்டுல நாம பாத்துக்கிட்டே இருக்கிற பொருள். டக்கு 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 டக்குன்னு அப்படியே 1+1 அப்படியே வந்துட்டே இருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா வரலாம். ஓகே, இப்ப கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்பயே எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் டேக் யுவர் ஓன் டைம். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரப்போ நீங்க இந்த ஃபைல்ஸ்ல இந்த ஃபைல்ல இந்த பர்டிகுலர் ஃபைல்ல தரவாங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்? ஹவு டு கிரியேட் ஹவுஸ் ஃபைல்ஸ். ஹவுஸ் ஃபைல்ஸ் எப்படி எடுக்கிறது? ஒரு ரூமுக்கு 5, ஒரு அந்த 5ம் ஆர்டரா இருக்கணும். ஒண்ணுல இருக்கிறது இன்னொன்னுல ரிப்பீட் ஆக வேண்டாம், இல்லது ரிசம்பிள் ஆக வேண்டாம். அதை பார்த்து எடுத்தாச்சு. இப்ப மினிமம் 30 ஃபைல்ஸ் உங்க கையில இருக்கு. அதை தரவா இருங்க. அசெண்டிங், டிசெண்டிங், ரேண்டம். இதை தரவு பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு we will continue. ஓகே, இப்ப இதை அப்படியே க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே ஓகே ரைட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா மட்டும் என்கிட்ட இப்ப கிளியர் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சு அங்கிள். ரைட். மத்தவங்களுக்கு புரியுது சார், தெளிவா இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, புரியுது சார். ஓகே, குட். புரிஞ்சிருச்சு சார். சார், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ரைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் ஒன்ஸ் எந்த பக்கம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பக்கமே இருங்கன்ற. சரி சார். அது உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ எடுத்துக்கலாம். ஓகே. ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்.
அதுக்காக தான் அது கொடுக்கறது. ஒன்னு இங்க இன்னொன்னு அங்கன்னு இருக்க கூடாதுன்றதுக்காக சொன்னேன். ஓகே ரைட். சோ இதுக்கு டைட்டில் ஹவுஸ் ஃபைல்ஸ்னு வச்சுட்டோம். இதுல 30 மினிமம் 50 மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். நான் மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட். வாட் இஸ் த டைம் நவ? 5:55. ஓகே நம்ம கடைசி, ஏன்னா நேத்தே விட்டுட்டா, இன்னைக்காவது கடைசியா ஒரு இது இன்னைக்கு இன்ஸ்பைரிங் யாருன்றத இன்னைக்கு பார்த்தலாம். அப்படியே நோட்டை மூடிருங்க, காதை மட்டும் ஓபன் பண்ணுங்க. ரெடி? இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த ஹீரோ இங்கிலாந்துல 1642 1642வது வருடம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்கிலாந்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தார். 1727 மார்ச் 10ல பிறந்தார். ஆல்மோஸ்ட் 85 இயர்ஸ் வாழ்ந்தார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிவியல்ல மிக முக்கிய பங்களிப்பே வந்துச்சு. நாட் ஓன்லி பிசிக்ஸ் அண்ட் ஆல்சோ மேத்ஸ். மேத்ஸ்லயும் நிறைய கண்டுபிடிப்புகள். எஸ், ஐசக் நியூட்டன். இவர் ஃபர்ஸ்ட் பிறந்த ஸ்கூல்ல எல்லாம் சுமாரா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், வின்னர்ஸ் don't do different things, they do the things differently now. So எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆப்பிள் பழம் பழுத்து மரத்துல இருந்து கீழே விழுது. This is nature. எல்லாரு கண்ணுலயும் அது நேச்சரா பட்டுச்சு. பட் இவருக்கு மட்டும் அது வித்தியாசமா பட்டுச்சு. அது ஏன் கீழே விழுது, அது ஏன் மேல போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஞானம் அவருக்குள்ள எழுந்ததால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. என்னைக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி தெரிய ஆரம்பிச்சோமோ, அதுக்கப்புறம் தான் நம்ம ராக்கெட்டை மேல விட கத்துக்கிட்டோம். சோ முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதை எதிர்த்து அதை ஓவர் கம் பண்ற அந்த அறிவு நமக்கு கிடைக்குது. சோ இது நியூட்டன்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச விஷயம். ஓகே. சோ அவரோட கார்டன்ல, உல்ஸ்டாப் கார்டன்ல அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து அந்த பழம் விழுந்தப்போ அதை பார்த்தது அவரு அந்த கிராவிடேஷனை பத்தி எழுதுறாரு. அப்புறம் லா ஆஃப் மோஷன் அவரோடது இருக்கு. மேக்ஸ்ல பைனாமியல் தியரம், இன்டெக்ரல் கால்குலஸ், இதெல்லாம் இவரோடது. சரியா? அப்புறம் இன்னும் டெலஸ்கோப், ரொம்ப அதிநவீன டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு ஜூபிட்டர் பிளானட்ல என்ன இருக்கு அப்படின்றது இங்க இருந்து அங்க இருக்கிறத பார்த்து காட்டுறார். அந்த அளவுக்கு இவருடைய அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப காலகட்டத்துல 400 வருஷத்துக்கு முன்னால இவரோட கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கலீலியோ சொன்னோம் 1608ல, அதுக்கப்புறம் இவரோட. ஓகே, நெக்ஸ்ட் இவர் நிறைய எழுதினார். இவரோட செல்வம், அதாவது அறிவு செல்வம், கல்வி செல்வம் நிறைய இருக்கிற பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு ஹீலே இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்கா வெளியிட்டார். மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி. ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதை சுருக்கி பிரின்சிபியா அப்படின்னு பேர் வச்சா. உலக அளவுல ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு புக் அதிகமா வித்துது அப்படின்னா அது இவரோட இதான் பிரின்சிபியா. அது இவருடைய அறிவு செல்வத்தை எல்லாத்தையும் சேர்த்து
அவர் நண்பர் வெளிக்கொண்டு வந்தது. ஓகே, இது எப்போ அப்படின்னா 1687ல அந்த புக்கு வெளியாச்சு, 1687ல. அதுக்கப்புறம் இவருக்கு 1702ல அந்த ராணி சர் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் ராயல் சொசைட்டி, ஆக்சுவலா ஒரு ட்ரினிட்டியில தான் படிச்சாரு. அப்புறம் அந்த ராயல் சொசைட்டியோட தலைவர் பதவி கொடுத்தாங்க. 25 வருஷம் தொடர்ந்து அவையே தான் இருந்தார். கடைசியா நம்ம எப்படி சர் சி வி ராமனுக்கு நம்ம பெங்களூர்ல ஒரு ஆராய்ச்சி கூட ஆரம்பிச்சு கொடுத்தோம், அந்த மாதிரி அவருக்கு அங்க ராயல் சொசைட்டியில தலைவர் பதவி கிடைச்சது. அறிவியலின் மிகப்பெரிய ஆற்றல் இவரோட வரவுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் நிறைய உருவாச்சு, கண்டுபிடிக்கப்பட்டது. பல முன்னேற்றங்களை விஞ்ஞானம், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இவன் மூலமா பெறப்பட்டுச்சு. ஓகே, ரைட். இப்போ இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் முக்கியன்றதுனால வர கேட்கட்டுமா கேள்வி? குட். அவர் புக்கு வெளியானப்ப அவரோட வயசு என்ன? கேள்வி கொஞ்சம் ஹார்டா இருக்குல்ல? 45. என்னாச்சு, எல்லாம் அமைதியாயிட்டீங்க? அவரோட வயசு என்னன்னு கேட்டேன் சார். 45 வயசு சார். வெரி குட். கால்குலேஷன் கொஞ்சம் நிதானமா போட்டா வந்துடும். 1687 அப்படின்னு சொன்னேன். ஓகே, அவர் 1642ல பிறந்தாருன்னு சொன்னேன். அதை போட்டா கால்குலேஷன்ல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்த புக்கோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஈஸியா இருக்கிறதுனால பிரின்சிபியா, ஆனா அது பெரிய வார்த்தையா இருந்துச்சு. அந்த பேரு சொல்லுங்க போவோம். Natural philosophy. Okay, good. All right. Next one. அவர் பிறந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள். என்னது? கிறிஸ்மஸ் டே. ஓகே, பிரானியின் பிறந்த நாள். ஓகே, குட். அவரு இந்த மேக்ஸ்ல ஏதோ கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன். பைனாமியல் தியரம். பைனாமியல் integral calculus also. Okay, good. Right friends, that's all the topic today. இன்னைக்கு பார்த்த ஃபைலிங் சிஸ்டம் நான் ரொம்ப நேசிக்கிறது, ரொம்ப வேகமா உங்களை கொண்டுட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது. அதனால அது அசெண்டிங் டிசெண்டிங் ரேண்டம். இப்போ ஃபைல் நம்பர் 20 அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த 20th ஃபைல் வரணும். ஃபைல் நம்பர் 17 அப்படின்னா அந்த 17 வரணும். அதனாலதான் 5 எடுத்தோம். அப்ப ரூம் நம்பர் 1 2 3 4ன்னு ஸ்லோ அண்ட் ஸ்டடி தரவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரும்போது இந்த ஃபைல்ல ஃபுல் தரவாருங்க, அதை வச்சு நாளைக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம். ஓகே, நான் நேத்தே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நாட்கள் கொஞ்சம் வேகமா போகும். நான் ரொம்ப அப்படியே கீரு இதுல கையை பிடிச்சிட்டுலாம் நடக்க மாட்டேன். இனிமேல் நீங்க இண்டிவிஜுவலா மூவ் ஆகணும், அதுக்கு பிராக்டிஸ் ஆகணும். அதனால நாளைக்கு வரும்போது இந்த இன்னைக்கு மாதிரி அமைதியெல்லாம் யாரும் இருக்காதீங்க, நிறைய பேசுங்க, இன்டராக்ட் பண்ண தயாரா வாங்க. இல்லைன்னா நான் பேரு சொல்லி சொல்லி கூப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ரெடியா வாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். நாள் நல்லா